ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீலக்ஸ் ரங்கோலி. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்பு, பித்தளை அப்புறம் சில்வர் பாத்திரங்களை எப்படி நம்ம வீட்டிலையே ஒரு பவுடர் ரெடி பண்ணி வாஷ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாத்திரங்களை வளர்க்குறதுக்கு நம்ம செம்புக்கு ஒரு பவுடர், பித்தளைக்கு ஒரு பவுடர், சில்வருக்கு ஒரு பவுடர்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் 3 பாத்திரங்களையும் எப்படி ஒரே ஒரு பவுடர் வச்சு நம்ம அழகாக க்ளீனாக வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோலே பிதாம்பரி பவுடர் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் லைவ் ரிசல்ட் இப்போ நம்ம செஞ்ச பவுடரை நான் ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில் பாருங்கள். இந்த காப்பர் வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது. ஸோ நம்ம இப்போ செஞ்ச இந்த பவுடரை வாஷ் பண்ணிட்ட அப்புறம் இந்த காப்பர் வாட்டர் பாட்டில் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த லைவ் ரிசல்ட்டையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பவுடர் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாகவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கோதுமை மாவு 2 கரண்டி. ஸோ இந்த பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு 1 கரண்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 கரண்டி வாஷிங் பவுடர் எடுத்துக்கிறேன். 4th இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் பேக்கிங் சோடா இருந்தால் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அதை கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் நான் எடுத்துருக்கிறேன். ஃபுட் கலர் கம்பல்சரி இல்லை, ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா அளவும் இந்த கரண்டியில் தான் எடுத்துருக்கிறேன். 2 கரண்டி கோதுமை மாவு, 1 கரண்டி கல்லுப்பு, 1 கரண்டி வாஷிங் பவுடர், 1 கரண்டி பேக்கிங் சோடா. ஃபுட் கலர் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த ஜாரில் நம்ம கோதுமை பவுடர், கல்லுப்பு அப்படி இல்லைன்னா சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கல் உப்பு போடுறனால தான் அரைக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. நம்ம சால்ட்டு போட்டாலும் இதை அரைப்போம். ஏன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆனால் தான் கரெக்டாக வாஷ் பண்ணும்போது நல்லா வரும். ஸோ இது இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடர்ஸ் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர்ஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்ஸ் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுட் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை சில்வர், காப்பர் அண்டு செம்பு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி நீங்கள் இப்போ ஷிங்க் வாஷ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வாஷ் பேஷன் வாஷ் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட நம்ம இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு காப்பர் வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணி காமிக்கிறதுக்காக இப்போ செஞ்ச இந்த வாஷ் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதிலே நம்ம நெக்ஸ்ட்டு லெமன் ஆஃப் கட் பண்ணி இதை பிழிய போகிறோம். நீங்கள் லெமன் பிழியும் போது அந்த ஆசிட்க்கு நம்ம இதில் கொஞ்சம் நுர வர மாதிரி வரும். நம்ம இதில் பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால லெமன் பிழிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை தான் நான் வாஷ் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃபஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடரை இதில் நான் போட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்டினரி ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ லைட்டாக நான் இதை வாஷ் பண்ணுறேன். நான் அழுத்தி கூட தேய்க்கல. நீங்கள் வேணால் சில்வர் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணி அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பவுட்ரு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சுன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் லைட்டாக தான் இதை ஸ்க்ரப் பண்ணுறேன், ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் வாட்டரில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே விம் ஜெல் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த விம் ஜெல் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த பவுடர் ரெடி பண்ணி பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்கள பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.